திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள்நிறை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மணிவாசக பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் 33வது பதிகம். குழைத்த பத்து. குழைத்தல் என்பது வாடச் செய்தல் என பொருள்படும். அடிகளே இறைவன் உலகத்தில் இருந்து வாடச் செய்தமையை எடுத்து கூறிய பதிகம் ஆதலால் குழைத்த பத்து என பெயர் பெற்றது. இது குழைத்தால் என்று தொடங்கி குழைத்தாய் என்று முடிந்திருத்தலும் அறியத்தக்கது. துன்பத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்பது பதிகத்தின் கருத்தாகும். ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் எனப்படுவது ஆன்மாவை இறைவனுக்கு அர்ப்பணித்தலாகும். அதாவது திருவர் செயலுக்கு தம்மை ஒப்புவித்துக் கொடுத்தல் என பொருள்படும். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 1. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாயனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன்னடியேற்கே. பாட விளக்கம். உடையவனே, உமையம்மையின் தலைவனே, என்னை ஆள்பவனே, பிறை தங்கிய சடையை உடையவனே, தலைவனே, பழைய கொடிய வினையாகிய நோய் என்னை வாட்டினால் நீ காத்து அருளவில்லை. ஆதலால் கொடுமையான வினையை உடைய நானாக முயன்றால் நன்மை உண்டாகுமோ? நான் பிழை செய்தால் அதனை மன்னித்து காக்க வேண்டாவோ? முறையோ என்று உன்னை ஓலமிட்டு அழைத்தால் உன் அடியவனாகிய எனக்கு நீ அருள் செய்யாது போவது தகுதியோ என கேட்கிறார் மணிவாசக பெருமான். திருச்சிற்றம்பலம்.